ஓம் சாந்தி. 1/11/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள். உங்களுடைய வேலை இந்த உலகம் முழுவதற்கும் தந்தையின் செய்தியை கொடுப்பதாகும். இந்த புதிய தெய்வீக ராஜ்யம் மீண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றது. பல தர்மங்கள் இப்போது அழிய வேண்டும் என்ற தண்டோரா அடிக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கவலையற்று இருங்கள். இந்த நாடுகளுக்கிடையே நடக்கும் சண்டையாகும் என அனைவருக்கும் நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். நிச்சயம் சண்டை நடக்கும். அதன் பிறகு தெய்வீக ராஜ்யம் வரும். இது ஆன்மீக பல்கலைக்கழகம் ஆகும். இது ஒன்றுதான் இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாடம் கிடைக்கின்றது. உங்களுடைய இந்த செய்தி எந்த விதத்திலாவது அனைவரையும் சென்று சேர வேண்டும். யார் தெளிவான புத்தி உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்கு கடைப்பிடிப்பார்கள். உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒருவரே. பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள்தான் படிப்பார்கள் அல்லவா? உலகில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் இச்சமயம் பதீத்தமாக இருக்கிறார்கள். இந்த துக்க உலகம் சீச்சி உலகமாகும். பாரதத்தில் ஒரே ஒரு தர்மம் இருந்தது. அதற்குத்தான் தெய்வீக தர்மம் என்று கூறப்படுகின்றது. இப்பொழுது நாம் மீண்டும் தேவதைகளாக ஆகுவதற்காக இறை தந்தையிடம் படித்து கொண்டிருக்கின்றோம். ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எந்த ராஜ்யம் இருந்ததோ அது மீண்டும் உருவாகி கொண்டிருக்கின்றது. நான் உங்களுக்கு அமர உலகத்திற்காக படிக்க வைக்கின்றேன் என்று இறை தந்தை கூறுகின்றார். பாபாதான் ராஜயோகத்தை கற்பித்தார். யார் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்கள் வெற்றி மாலையின் மணியாக முடியும். உங்களுடையது இல்லற மார்க்கமாகும். நீங்கள் சப்தத்திலிருந்து விடுபட்டு போக வேண்டும். பாபாவின் கட்டளையானது மனாபவ, சதா என்னையே நினைவு செய்யுங்கள். நீங்கள் முற்றிலும் தமோ பிரதானமாக மாறிவிடும்போதுதான் சரியான நேரத்தில் நான் வரவேண்டியதாக இருக்கின்றது. சாதாரண உடலில் தான் வருகின்றேன். குழந்தைகளாகி உங்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மம் ஸ்தாபனையாகின்றது. சங்கர் மூலமாக பல தர்மங்கள் அழிகின்றது. ஐயோ ஐயோ என்ற குரலுக்கு பின்னால் வெற்றி முழக்கம் என்பது ஏற்படும். ஆபத்துக்களில் இறந்து கொண்டே இருப்பார்கள். இயற்கை சீற்றங்கள் கூட மிகவும் உதவி செய்கின்றது. குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக வந்து அனைவரையும் அழித்து விடுகின்றது என பாபா கூறுகின்றார். இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்கின்றது. பூகம்பத்தால் பலர் மடிந்து போகிறார்கள். நிச்சயம் சமுத்திரம் பொங்கி பூமி கூட மூழ்கிவிடும். 100 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் பொங்கினால் என்ன செய்வீர்கள்? இதுவோ ஐயோ ஐயோ என்ற காட்சியாகும். இப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பதற்கு தைரியம் வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும், பயம் மற்றும் இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களுக்குள் முற்றிலும் அகங்காரம் இருக்கக்கூடாது. ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் மிகவும் இனிமையாக இருப்பார்கள். நான் இவருக்குள் பிரவேசமாக ஆகி இவர் மூலமாக உங்களை என்னுடையவராக ஆக்கிக் கொள்கிறேன். பிரம்ம பாபா மற்றும் தாய் குப்தமாக இருக்கின்றார். பிரம்மா தாய் ஆவார், ஆனால் அவர் ஆண் உடலில் இருக்கின்றார். பிரம்மாவின் மகள் சரஸ்வதி என்று பாடப்படுகின்றது. நாம் பூஜைக்குரிய தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீங்கள் அறிவீர்கள். அதற்காக நன்கு முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய நிலையை கடைசி அழிவின் காட்சிகளை பார்க்கும் அளவுக்கு ஆடாமல் பயமற்றவராக வைத்து கொள்ள வேண்டும். ஆத்ம உணர்வு அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். புது உலகில் உயர்ந்த பதவி அடைவதற்கு படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். தேர்ச்சி அடைந்து வெற்றி மாலையின் மணியாக ஆக வேண்டும். சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. சங்கம யுகத்தில் சைத்தன்ய சுரூபத்தில் பகவான் குழந்தைகளின் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவானின் சேவை செய்கின்றார்கள். ஆனால் இங்கே சுயம் பகவான் சைத்தன்ய மூர்த்திகளுக்கு சேவை செய்கின்றார். அமிர்த வேலை எழுப்புகின்றார்.
உணவு ஊட்டுகின்றார், பாடல் பாடி தூங்க வைக்கின்றார் மற்றும் மரியாதை பூர்வமாக பிராமணர்களாகி நாம் அப்படிப்பட்ட செல்லமான மற்றும் சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆவோம். இந்த பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். தந்தைக்கு மட்டும் செல்லமானவர்களாக ஆகுங்கள், மாயாவிற்கு அல்ல. யார் மாயாவுக்கு செல்லமானவர்களாக ஆகின்றார்களோ அவர்கள் மிகவும் விளையாட்டுத்தனம் காண்பிக்கின்றார்கள். தன்னுடைய மலர்ந்த முகத்தின் மூலம் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை செய்விப்பது உண்மையான சேவையாகும். அஷரீரி ஆகுவது என்றால் சப்தத்தில் இருந்து கடந்து செல்வதாகும். ஷரீரம் இருக்கின்றது என்றால் சப்தம் இருக்கும். ஷரீரத்திலிருந்து கடந்து சென்று விட்டீர்கள் என்றால் அமைதி இருக்கும். ஒரு நொடியில் சேவையின் சங்கல்பத்தில் வர வேண்டும் மற்றும் ஒரு நொடியில் சங்கல்பத்திலிருந்து கடந்த சொரூபத்தில் நிலைத்து விட வேண்டும். காரியத்திற்காக ஷரீரத்தின் உணர்வில் வர வேண்டும், பிறகு நொடியில் அஷரீரி ஆக வேண்டும். எப்பொழுது இந்த ட்ரில் உறுதியானதாக ஆகுமோ அப்போது அனைத்து பிரச்சனைகளும் எதிர்கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.